காலை வணக்கம் நண்பர்களே. குருஜி ட்ரேடிங் இமோஷன்லேருந்து இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோட டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நேற்றுக்கு தமிழில் வீடியோ பண்ண முடியல, மன்னிக்கவும். இன்றைக்கி நேற்றுக்கு ஒரு 2 லெவல் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம் மலையாளத்தில். அதில் கிளியராகவே கொடுத்துருந்தோம். 19,430 19,380 அப்படிங்கிற நிஃப்டி ஃபியூச்சரோட கண்டினியூஷன் சார்ட்டில் ஒரு டிமாண்ட் ஜோனும் ஒரு சப்ளை ஜோனும் ஒரு டிமாண்ட் ஜோனும் 2 இருக்குது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம், டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த சப்ளை ஜோன் 19,430 மார்க்கெட் எக்ஸாக்ட்லி சப்ளை எடுக்கவும் கீழே அடுத்த டிமாண்ட் ஜோனை பார்த்து மார்க்கெட்டு கீழே வரவும் செய்தது. ஸோ இது மாதிரி நம்ம சொல்கிற லெவலு நீங்கள் ட்ரேடிங் வியூவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய லெவலை நீங்கள் ட்ரேடிங் வியூவில் இல்லை என்ன சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, கேண்டில்ஸ்டிக்கோ லைனோ என்ன சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை இதை மார்க் பண்ணி அங்கே எப்படி ஒர்க் ஆகுறது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஒரு என்ட்ரியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து மேக்ஸிமம் இங்கே நம்ம ஏர்ன் பண்ணலாம். பட் இதில் நல்ல டிசிப்ளின் தேவைப்படுது. நிறைய அனாலிசிஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல் இண்டிபெண்ட் ட்ரைடராக மாறுங்க. ஓகே, இன்றைக்கி என்னது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி டீட்டெயில்ஸை பார்க்குறதுனால இது மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தரோம். அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு வைடு ரேஞ்சு மார்க்கெட்டுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 150-200 பாயிண்ட் நல்ல ஒரு வைடு ரேஞ்சு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு தெரியறது. ஓகே, இதே இப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் ஓப்பன் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ 15 நிமிஷமோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கீழே வந்துடுதுன்னா டைரெக்டாக காலையிலேயே நமக்கு கீழே ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். 19,315 19,290 வரை இந்த லெவல் ஒரு டிமாண்ட் ஜோனாக ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ளாட் ஓப்பனாக கீழே வர ஆரம்பிச்சிருதுன்னா 19,315 290 அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன் தான். அது வரைக்கும் ஒரு டார்கெட்டை நம்ம கீழே எதிர்பார்க்கலாம். இதே கீழே இருந்து மார்க்கெட்டு மேலே போகுது. ஸோ 19,400 அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக ஒர்க் ஆகும். ஸோ மேலே மார்க்கெட்டு போயாச்சுன்னா ஒரு 19,480 480 520 வரை நம்மளுக்கு ஒரு சப்ளை ஜோனாக இருக்குது. பட் இந்த ஒரு ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மார்க்கெட்டு மேக்னெட்டாக ஒர்க் பண்ணும். ஆஸ் பர் மார்க்கெட் ப்ரொஃபைலு இந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு மேக்னெட்டாக ஒர்க் ஆகும். ஸோ 2 நாளாக மார்க்கெட் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. பட் அதுக்கப்புறம் அதுக்கு போகல. ஸோ இன்றைக்கி இங்கே இது கிளியர் பண்ணுறதுக்கோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் நல்ல ட்ரேட் செட்டப் நம்மளுக்கு கிடைக்கும். இது மேலே பார்த்தீங்கன்னா 480 520 கீழே இந்த லெவலை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதே கேப் அப்போ கேப் டவுனோ ஆனால் அதாவது இந்த லெவல் ஓப்பன் ஆனால் எப்படி மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது இது மல்டிடே ஹை 520 மல்டிடே ஹை கிளியரன்ஸு. ஸோ மல்டிடே ஹைக்கு மார்க்கெட்டு ஒரு கேப் அப்போ ஓப்பன் ஆச்சுன்னா நல்ல ஒரு அப்மூவ் நம்மளுக்கு திருப்பியும் இந்த ஒரு அப்மூவ் ஒரு 100 பாயிண்ட் மேலே நம்மளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கேப் டவுன் ஆனால் இந்த 19,290 எப்படி மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரேட்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நம்ம செபி ரெஜிஸ்டர்டு கிடையாது, அதனால் இது பரிந்துரை மட்டும்தான். ஸ்டடி பர்பஸுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் குயிக்காக பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன் நம்ம ஃபியூச்சர் சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே மிக சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்கும், மிக சிறந்த உதாரணமாக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரு 44,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அதே ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா 43,865 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது கீழே இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு பிஇ வாங்கி ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. ஒரு கேப் டவுன் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மார்க்கெட்டு 44,000க்கு கீழே வந்துடுது அப்படிங்கிறது. இல்லாட்டி ஒரு செல் பண்ணுறவங்க கால் 44,000 கால் செல் பண்ணி மேலே போனாலும் ஒரு லெவல் போட்டுட்டு அவங்க செல் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபியூச்சரோட ஒரு ஹெட்ஜிங் தான் ஆப்ஷனே வருது. ஃபியூச்சரில் விற்கிறவங்க வாங்குறவங்க ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்மார்ட் மணி, இவங்கெல்லாம் ஃபியூச்சரில் தான் விளையாடுவாங்க. ஓகேவா, எல்லாத்துலேயும் விளையாடுவாங்க. பட் அவங்க ஃபியூச்சரில் ரொம்ப கன்னிங்காக இருப்பாங்க. ஸோ இது ஒரு முரண்பாடு இருக்குது. அதாவது 44,000க்கு மேலே தான் என்ன இருக்குது, ஃபியூச்சர் க்ளோஸ் ஆகிருக்கு, ஸ்பாட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டும் கீழே இருந்ததுன்னா
நல்ல ஒரு ஃபால் நம்மளுக்கு. இது ரெண்டும் கீழே இருந்தது வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு காலையில் ஓப்பன் பண்ணும்போதே 44,000க்கு கீழே தான் ஃபியூச்சரே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா நம்மளுக்கு கீழே 44 765 அப்படிங்கிற டார்கெட்டை கீழே பார்க்கலாம். 700 வரைக்கும் 705 வரைக்கும் நம்ம கீழே ஒரு டார்கெட்டு பார்க்கலாம். ஒரு 300 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கீழே, 250 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸும் நமக்கு கீழே, இந்த லோக்கு கீழே மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கீழே நம்மளுக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் கீழே பார்க்க முடியும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டு, ரெண்டு பேருமே மண்டேவோட அந்த லெவலுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் மண்டே ஹை அண்ட் மண்டே லோ அந்த டே கேண்டலுக்குள்ளே தான் இவங்களுக்கு க்ளோசிங் நடைபெற்றிருக்கு. ஓகே, இதே ஃப்ளாட் ஓப்பன் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,250லேருந்து 250 ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோனாக இருக்கும் இந்த லெவல். ஓகேவா, இந்த லெவல், இந்த வேல்யூ ஏரியா ஹை வந்து நல்ல சப்ளை ஜோனாக இருக்கும். இங்கே ஒரு அக்செப்டன்ஸ் கிடச்சிது அப்படின்னா 370 நம்மளுக்கு மேலே ஒரு ட்ரேடிங் பார்க்கலாம். இது ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களோட நீங்கள் இது பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.